பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கும் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து 22வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை தான் நம்ம இன்னைக்கு நோவா போறோம். நோவாவுக்கு சேம் காத் யாபேத் அப்படிங்கிற 3 குமாரர் பிறக்கிறாங்க. அப்போ இருந்ததுலேயே நோவா ஒருத்தன் தான் எந்தவித குற்றம் இல்லாதவனும் நீதிமானுமா இருக்கான். தேவன் பூமியை பார்க்கிறாரு. பூமி அக்கிரமங்களாலும் கொடுமையினாலும் நிறைஞ்சிருக்கு. பூமி அவருக்கு முன்பாக ரொம்ப சீர்கெட்டதா இருக்கு. மக்கள் எல்லாரும் தங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ தேவன் பூமி அழிக்க திட்டமா இருக்கிறாரு. தேவன் நோவாவை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு ஒரு பேழையை ஆயத்தம் பண்ண சொல்ற. 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல, நோவா முதலாகிய 8 பேரை காப்பாற்றி, 8 பேர்னா நோவா, அவனுடைய மனைவி, 3 குமாரருடைய மனைவிகள், இந்த 8 பேர் அவர் காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் மேல ஜலப்பிரளயத்தை வர பண்ணி சோதோம் குமாரா பட்டணங்களை கவிழ்த்து அவபக்தி உள்ளவர்களுக்கு அதை ஒரு திருஷ்டாந்திரமா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேதுரு எழுதிய 2ஆம் நிருபத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. எதை திருஷ்டாந்திரப்படுத்துறதுக்காக அப்படின்னா, பூமி என்னைக்கு கொடுமையால நிறைஞ்சிருக்கோ, என்னைக்கு அக்கிரமத்தால நிறையுதோ, அன்னைக்கு தேவன் பூமியை அழிப்பாரு. இதை ஒண்ணு திருஷ்டாந்தப்படுத்துறது. சோதோம் குமாரா பட்டணங்களை சாம்பலாக்கி, சோதோம் குமாரா பட்டணத்துடைய பாவம் வானளவுக்கு எட்டிச்சு. அதனால தேவன் அந்த பட்டணத்தை அழிச்சார். என்னைக்கு பூமியில கொடுமை நிறையுதோ, இனி வரும் காலங்கள்ல என்னைக்கு பூமி கொடுமையால நிறையுதோ, அன்னைக்கு தேவனுடைய வருகை. தடை செய்கிறவன் நீக்கப்படாத தட்டியும் பூமியில அக்கிரமம் மிகுதியாகாது. ஏன் அக்கிரமம் மிகுதியாகாது அப்படின்னா, தடை செய்கிறவன் இன்னும் பூமியில தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த தடை செய்கிறவர் யார் அப்படின்னா, அது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு பூமியில இருந்து எடுக்கப்படுறாரோ அன்னைக்கு பூமியில கொடுமையும் அதிகமாகும், அக்கிரமம் அதிகமாகும், மக்கள் எல்லாரும் தங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டிருப்பாங்க. இது எப்ப நடக்கும் அப்படின்னா, இயேசுவோட 2ஆம் வருகைக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் பூமியில இருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார். இது தீர்க்க தரிசனம். இது உங்களுக்கு தெரியும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் பூமியை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இப்ப இந்த அழிவு வருது. இப்ப தேவன் பூமியை பார்க்கிறாரு. பூமி கொடுமையால நிறைஞ்சிருக்கு. தேவன் பூமியை அழிக்க போறாரு. அந்த இடத்துல நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றணும். அந்த காப்பாத்துறதுக்காக ஒரு பேழையை கட்ட சொல்றாரு. ஒரு பிளான் அவரே கொடுக்குறாரு. அந்த ஸ்ட்ரக்சரு, நீ உனக்கு ஒரு பேழையை கொப்பேர் மரத்தால செய்யணும். என்ன மரத்தால செய்யணும், அது எவ்வளவு நீளம் இருக்கணும், 133 மீட்டர் நீளம், 22 மீட்டர் அகலம், 13 மீட்டர் உயரம் இருக்கணும், அதுல 3 ஃப்ளோர் இருக்கணும், 3 அடுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அது போக டாப் சீலிங்ல இருந்து உயர மேற்கூரையில இருந்து ஒரு 1.5 அடி தாழ்த்தி ஒரு ஜன்னல் ஒரு கதவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பலுக்குள்ள ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் அவர் போட்டுக்குள்ள ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் அவர் கொடுக்குறாரு. அதுக்குள்ள யார் போகணும் அப்படின்னா, நான் பூமியின் மேல வெள்ளத்தை வர பண்ணுவேன். அப்ப நீயும் உன்னுடைய குமாரரும் மாடுத்துக்கலாம் அதுக்குள்ள பிரவேசிக்கணும். ஃபர்ஸ்ட் வெள்ளத்தை வர பண்ணும்போது பூமியில இருக்கிற மத்த எல்லாமே, நாசில் சுவாசம் இல்ல எல்லாமே மாண்டு போயிடும். புது உடன்படிக்கை ஏற்படுத்துறேன். எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் ஆணும் பெண்ணுமா ஒவ்வொரு ஜோடி வேலையில சேர்த்துக்கோ, ஏன்னா அதுவும் உன்னோட கூட பிழைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு போட்டுக்குள்ள முழு ஸ்ட்ரக்சரையும் அதுக்குள்ள யாரெல்லாம் இருக்கணுங்கிற ஒரு கட்டளையையும் நோவாக்கு கொடுக்கிறாரு. நோவா தேவன் சொன்னபடியெல்லாம் செய்தான் அப்படின்னு சொல்லி தான் 22வது வசனம் முடிக்கப்படுது. எபிரேயர் 11:7 படி, விசுவாசத்தினாலே நோவா காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றவனாகி, காணாதவைகளை குறித்துனா இதுல எதை குறிப்பிடாரு அப்படின்னா, மழைங்கிறது ஒண்ணு அப்ப பெய்யல, பூமியில இருந்து மூடு பனி எழும்பி பூமியை நினைத்தது அப்படின்னு தான் சொல்லி பைபிள் ஆதி ஆகமத்துல இருக்கு. சோ அது வரைக்கும் மழை அப்படிங்கிறது ஒண்ணு, ரெயின் ஃபால் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. இதுதான் காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிப்பு பெற்றான். காணாதவைகளை குறித்துனா அந்த மழையை குறித்து எச்சரிப்பு பெற்றான். தனக்கு தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக ஒரு பேழையை உண்டாக்கணும். அதனாலதான் மக்களும் நம்பல வரப்போகிற மழையை குறித்து எச்சரிப்பு பெற்று தனக்குன்னு ஒரு பேழையை உருவாக்கும். அந்தபடி உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதினா என்ன? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே நோவா தேவனை விசுவாசித்தான், அதனால பேழையை கொண்டு அவனும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டது. இதுதான் நோவாவை குறித்து 9வது வசனத்துல இருந்து 22வது வசனம் வரைக்கும் உள்ளது. இதுக்கு அப்புறம் தான் வெள்ளம் வரும். வெள்ளம் வர்றதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல தானிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஆமென். அல்லேலூயா.